ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் டீனாவை காட்டுறாங்க. பார்த்தா சில மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அவளை அட்டாக் பண்ண போகிற மாதிரி இருக்குது. அவளை கன்னால் ஷூட் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்குது. ஸோ அவள் அப்படியே ஸ்டாப் பண்ணோன்னு அந்த புல்லட்ஸ் எல்லாம் காற்றுல மிதந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கே ரொம்ப பயமாகிடுது. ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவ ரொம்ப சக்திசாலியாக இருப்பா போலியே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பயன்படுத்தினோடனே அவங்க ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் காத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுறா. ஆக்சுவலி இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு. பட் அவளோட சிஸ்டருக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவள் போர்ட்ரேட் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த சிஸ்டருமே ஸ்டெப் சிஸ்டர் தான். அவங்க அப்பாவுமே அந்த ஸ்டெப் மாம், ஸ்டெப் சிஸ்டர், அப்புறம் ஸ்டெப் பிரதரோட பேச்சை கேட்டு தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் எப்போவுமே தப்பு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த ஸ்டெப் சிஸ்டரோட பேர் லிசா. அவள் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு அவளை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துறா. அவங்க நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு பிளேஸில் அடைச்சி வைக்கிறாங்க. இவள் வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்து ஓடி போச்சு அப்படின்னு ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அவள் லைஃப்பில் கஷ்டப்பட்டது, அவங்க அம்மாவை இழந்தது, அதெல்லாம் யோசித்துட்டே அந்த ஜெயிலே அவள் உயிரை விடுற மாதிரி இருக்கு. பார்த்தா டக்குன்னு ரீவைண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜெயிலுக்குள்ளேயே திரும்பவுமே உயிர் வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இங்கே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்புறம் புரிஞ்சு போயிடுறா. அவளுக்கு வந்துட்டு இப்போ ரீபான் ஆகியிருக்கா. அவளுக்கு இப்போ திரும்ப ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. இதில் கண்டிப்பாக அவள் யாரெல்லாம் அவளை கொடுமைப்படுத்தினாங்களோ அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. ஆக்சுவலி பார்த்தா இந்த ஆள்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரிச் மேன். அதே சமயத்தில் அவன் நிறைய பாடி கார்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ரவுடி மெம்பர்ஸ்லாம் வச்சுருக்கிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவன் பேசுறதை கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பாக்ஸிங் மேட்ச்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நானும் இங்கே நல்லா பாக்ஸிங் பண்ணுவேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு நீலாம் இதுக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாது, பாக்ஸிங்குமே உனக்கு கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ உன்னை நாங்கள் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்னோட ஸ்கில்ஸை பார்க்காம எப்படி நான் ஜட்ஜ் பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். அங்கே பார்த்தா பெரிய ஒரு குண்டான ஒரு ஆள் இருக்கான். அவன்கிட்ட தான் ஹீரோயின் அனுப்பி விடுறாங்க. அதில் எந்த ஒரு வெப்பன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். நம்ம ஹீரோயின் அவன் கூட சண்டை போட்டு எப்படியோ அவள் ஜெயிச்சிடறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ வச்சு ஒத்துக்கிறீங்களா, நான் வந்துட்டு பர்ஃபெக்டானவ தான், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்க்க இவ்வளோ ஒல்லியா ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுதா, பட் இவளுக்குள்ள நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அவள் ரீபான் ஆகியிருக்கும் போது அவள் கூட சேர்ந்து அந்த பவர்ஸ்மே அவளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கவே மயக்கம் போட்டுறா. அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா அவ ஏதோ ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ எந்திரிச்சிட்டு உன்னை யார் என்ன இங்க கொண்டு வர சொன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை என் கூடவே தான் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் போய் அவன் லேப்ல உட்காந்துட்டு அது எப்படி நீ சொல்லலாம், உனக்கு பிடிச்சிருந்தா நான் உன் கூட இருக்கணுமா அப்படின்னு அவன் மேஜிக்கல் பவர்னால அங்க இருக்க ஃபோக்கை எடுத்துட்டு நம்ம ஹீரோட நெஞ்சிலே குத்திட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. அவனுக்கு நிறைய பிளட்டாக போகிட்டு இருக்கு. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் லேட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோன்னே அவன் கான்ஷியஸ்க்கு வந்துடுறான். அவனோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை ஃபோக்னால குத்தி போட்டுட்டு போயிட்டா, நீங்கள் வந்துட்டு அவகிட்ட இனிமேல் பேசாதீங்க, அவள் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் அவளை மேரேஜ் பண்ணியே தீருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பயங்கரமாக ரெடி ஆகி ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறா. அந்த பார்ட்டி பார்த்தா அவளோட சிஸ்டர் லிசாவோட பர்த்டே பார்ட்டி தான். நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அவங்க அப்பா வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, வீட்டில் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு ஒருத்தவங்க கூட ஓடினேன், இப்போ எதுக்கு திரும்ப வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த லிசாவுக்கு பயமாக இருக்கு. அவள் யோசிக்கிறா, ஐயோ இவளை நம்ம ஜெயிலில் தானே அடைச்சி வைக்க சொன்னோம், இவ எப்படி வெளியில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான்
இங்கே உங்களெல்லாம் பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே பார்த்தா கெயின் ஒருத்தவன் இருக்கான். அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட லவ்வராக இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், ஒரு வேளை நான் வந்துட்டு இப்போ உன் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு உனக்கு பொறாமையாக இருக்கா, அதனால தான் லிசாவோட பர்த்டே பார்ட்டியை கெடுக்கணும் நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு, ஓ உனக்கு இப்படி வேற நினைப்பு இருக்கா, நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, இப்போது நான் கண்டிப்பாக உன்னை சூஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே இங்கே என்ன ஒரு பெரிய ஃபேமிலி ட்ராமாவே நடந்துட்டுருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே கெயோட பிரதர் வந்தாரான். அவனுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பிடிக்கும். அவன் சொல்கிறான், கெயை வந்துட்டு நான் லிசாக்கு மேரேஜ் பண்ணி தர போகிறது கிடையாது, எங்களுக்கு வேறு ஒரு ஃபேமிலியில் பொண்ணு தரோன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கான்ட்ராக்டும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, என்னப்பா நீங்கள் இப்படிலாம் வந்து இப்போ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த லிசாவுமே, நான் கெயை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நானும் கெயும் ஒரு பெஸ்ட்டான கப்பிளாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த கெய்க்கே பணம் தான் முக்கியம், அதனால அவன் எனக்கு நீலாம் தேவை கிடையாது, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த லிசா வந்துட்டு கீழே விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ திரும்ப என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பார்ட்டிக்குள்ளே நம்ம ஹீரோ தான் என்டர் ஆகுறான். அவனை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அவன் ரொம்ப ரிச்சான பர்சன், இங்கேயே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் கிட்ட, இங்கே எதுக்கு நீ வந்திருக்குன்னு கேட்கும்போது, நான் என்னோட பேபி கேர்ளை கூட்டு போக தான் வந்திருக்கேன், ஸோ நான் என்னோட டீனாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அங்கே இவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. என்னடா இவளுக்கு என்ன இவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கெயோட அண்ணாக்கு தான் நம்ம ஹீரோயினை பிடிக்கும்ல, ஸோ அவன் வந்துட்டு, தேவையில்லாமல் இங்கே எந்த பிரச்சனையும் க்ரியேட் பண்ணாத, டீனா வந்துட்டு நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறேன். நம்ம ஹீரோயின், இதனடா தொல்லையாக இருக்குது அப்படின்னு, நான் 2 பேர் கூட வரப்போகிறது கிடையாது, நான் என்னோடய வீட்டுக்கு தான் போக போகிறேன், நான் போய் எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவோட கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஷென்னுக்கும் அந்த கெயோட அண்ணாக்கும் சண்டை வந்துடுது போல், அதனால் நம்ம ஹீரோ வீல் சேர்லேருந்து கீழே விழுந்தாரான். அவனுக்கு காலில் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட்னால இந்த மாதிரி நடக்க முடியாமல் ஆகியிருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை ஹெல்ப் பண்ணிவிட்டு அவள் காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவளோட வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ அப்போ உண்மைக்கே என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அதை பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்க விரும்பலை, பட் உன்னோட காலை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீ தானே என்ன அந்த ஜெயிலேருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஹீரோயின் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணுறா. அப்புறம் அவனை எந்திரிச்சு நிற்க சொல்கிறா. பட் அவனால் நிற்க முடியல, அவன் டக்குன்னு வீல் சேர்லேயே விழுந்தாரான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட பவர்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலைன்னு நினைக்கிறேன், ஸோ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னோட காலை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நான் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், அவங்க யாருமே இது முடியாது, இது நிறைய டைம் எடுக்கும்னு சொல்லிட்டாங்க, உன்னோட பவர்ஸ்னால மட்டும் இதை எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின், அது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறா. பார்த்தா லிசா அப்புறம் அவளோட ஸ்டெப் மாம் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போனோடனே வந்து சாப்பிடுன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு நீ வந்த அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் போட்டு தூக்கி நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே அங்கே என்னடா ஆச்சு, இவளுக்கு எப்படி இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடச்சிச்சின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு மெய்ட் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் அவங்கள போட்டு அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாராச்சும் என்னை வந்துட்டு இதை வீட்டை விட்டு அனுப்பணுமோ இல்லை எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸை கிட்டேருந்து பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும்போது லிசாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு, இவளை சும்மா விடக்கூடாது, இவளை எப்படியாச்சும் நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே பாய்சனாக இருக்க ஸ்னேக்கை கொண்டு போய் அவள் ரூமில் விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து பார்க்குறா. அங்கே ஸ்னேக் இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த ஸ்னேக்கை வச்சு இவங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. கீழே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அந்த லிசா வந்துட்டு இவங்க தான் கொண்டு போய் ஸ்னேக்கை விட்டாங்கன்னு சொன்னால் திட்டுவார் அப்படின்னு, நாங்கள் பார்த்தோம், டீனாவோட ரூம்குள்ளே ஒரு ஸ்னேக் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, ஐயோ இந்த இடத்துல எப்படி ஸ்னேக் வரும், அது தானாகவே வந்திருந்தா கூட அவள் இறந்து போயிட்டு நம்ம மேலே தான் பழி விழுகும், நம்ம ஃபஸ்ட்டு போய் அவங்க ரூமில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அந்த பாம்பை என்ன எதுவும் செய்யலன்னு நினைக்கிறீங்களா, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பை திரும்ப கீழே எடுத்து விடுறா. பார்த்தா அது வந்து அந்த ஸ்டெப் மாமோட காலை கொத்தி வச்சிருது. அங்கே லிசா பதறிட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்,
ஹீரோயின் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடு, உங்கள் அம்மா இறந்து போயிட போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நல்லா பெயிண்டிங் பண்ணுவா போல். ஸோ ஹீரோயினோட பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ அவன் ரூமில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அண்ணா வந்துட்டு இந்த பெயிண்டிங்லாம் எதுக்கு இங்கே மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஷென் சொல்கிறான் இது டீனாவோட பெயிண்டிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அண்ணா சொல்கிறாங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டீனா ரொம்ப மோசமானவ, அவள் ஃபேமிலியே அவளை யாருக்கும் பிடிக்காது, ஸோ நீ என்ன அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆக்சுவலி டீனா ரொம்ப நல்லவ, அவங்க ஃபேமிலியில் தான் எல்லாரும் கெட்டவங்களாக இருக்காங்க, கூடிய சீக்கிரம் டீனாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அண்ணன் என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வெளியில் போகணும். ஸோ போய் பார்த்தா எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்லை. அங்கே மேற்கிட்ட கேட்டால் கூட அவங்க ஓவராக திமிராக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல, ஸோ அவனோட பைக் தான் இருக்குது. ஸோ அவள் இதை எடுத்துகிட்டு போகிறா. இந்த பக்கம் பார்த்தா அவளோட பிரதர் வந்துட்டு ரேசிங்லாம் போவான் போல். ஸோ அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கே ரேஸ் போக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வழியில தான் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட தம்பியும் அவனோட காம்படிட்டரும் சேர்ந்து ரேசிங் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களெல்லாம் முந்திட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி யோசிக்கிட்டா இவ யாரா இருப்பா, இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாளே, இவளோட டிரைவிங் ஸ்கில்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர. அதே ஸ்கூலில் தான் லிசாவும் அவளோட பிரதரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஏஜே தான் இந்த லிசாக்கோட பிரதருக்கும். லிசாவும் அவளோட பிரதரும் ட்வின்ஸ். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே தான் லிசாவோட அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பா தான் ரொம்ப மோசமாக ஹீரோயினோட அம்மாவை சீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே மந்த் வைஸ் தான் டிஃப்ரென்ஸை தவிர்த்து எல்லாரும் ஒரே ஏஜில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கிளாஸ் ரூமுக்கு வந்த உடனே அந்த லிசாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவ தானே உன்னை புள்ளி பண்ணான்னு சொன்னேன், கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் லிசாவோட பர்த்டே பார்ட்டியை எப்படி நீ எடுக்கலாம், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, என்னவே கை ஓங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோயினோட பிரதர் ஆக்சுவலி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவனுக்கு தான் ஹீரோயினை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கவான்னு கேட்கும்போது அவன் எனக்கு உன்னை பிடிக்காது, நீ என்கிட்ட உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி வா நம்ம ஃபைட்டிங் மேட்ச் வச்சுக்கலாம், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே எல்லாருமே உனக்கே தெரியாதா உன் பிரதர் எவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங்கானவன்ட்டு அவன்கிட்ட போய் ஃபைட்டிங் மேட்ச் வைக்க போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்ட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கே கிளாஸ் ரூம்க்கே வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் அவனோட பிரதருக்கும் ஒரு ஃபைட்டிங் மேட்ச் நடக்குது. பார்த்தா ஹீரோயின் தான் அதில் ஜெயிக்கிறா. அவன் பிரதருக்கு ரொம்ப அடிப்பட்டனால அவனை கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி பெட் கட்டி இருந்திருப்பான் போல், யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்கிறான் நீ ஜெயிச்சிட்ட, உனக்காக நான் 200 மில்லியன் கூட கொடுப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படி எனக்கு வேணும்னா நான் உன்னை பார்க்குறதுக்காக உன் வீட்டுக்கு வரேன், இப்போது நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து சில பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவ தேவையில்லாமல் லிசாவோட ஃப்ரெண்டு கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கா. லிசாவோட ஃப்ரெண்டோட அங்கிள் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவங்க கண்டிப்பாக வந்து இந்த டீனாவை புள்ளி பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுகிட்டே தான் இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த லிசா போய் அவன் பிரதரை பார்த்துக்கிறா கிளினிக்கில். அப்போது அவள் சொல்கிறா நேற்று கூட அவள் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணா, உன்னோட பைக்கை தான் எடுத்துகிட்டு போனா, அதுவும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தா, எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லும்போது அவனோட பிரதர் யோசிக்கிறா நேற்று வந்துட்டு இதை கிராஸ் பண்ணி போனது என்னோட பைக் மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு வேளை அதுதான் டீனாவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். பார்த்தா அவங்க ஸ்கூல்கிட்டே ஒரு பழைய குடோன் இருக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த லிசாவோட ஃப்ரெண்ட் இருக்கால அவளோட அங்கிளை கூட்டிகிட்டு வந்து மிரட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு தான் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பயன்படுத்தும் போது அவங்க அங்கிள் சொல்கிறாரு நீ ஒரு மனுஷியே கிடையாது, கண்டிப்பாக நீ ஒரு சாத்தானா தான் இருக்க முடியும், அப்புறம் எப்படி உங்ககிட்ட பவர்ஸ்லாம் இருக்கு, கண்டிப்பாக நீ ரொம்ப மோசமானவ அப்படின்னு பேசிட்டு இன்னும் கொஞ்சம் ரவுடிஸ்லாம் கொண்டு வராரு. அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதருமே வந்துடுறான். அவனுமே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் அவங்க ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த புல்லட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுறா. ஸோ அவன் பிரதருக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, தன்னோட சிஸ்டர்கிட்ட எப்படி இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே நம்ம ஹீரோவுமே இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துடுறான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அங்கே கெயோட பிரதருமே ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினோட பிரதர் அவனை கண்டுக்காமல் போகும்போது உன் சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்குறான். அப்போது அவன் சொல்கிறான் என் சிஸ்டரை வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த கெயோட பிரதர் சொல்கிறான் நீ வந்துட்டு
வந்துட்டு அந்த என்ன சொல்லிட்டு இருக்கியா, அவன் ரொம்ப மோசமானவன், அது எப்படி உன் சிஸ்டரை ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நீ சும்மா பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட பிரதர் சொல்கிறான், அவளை ஒன்றும் கிட்னாப் பண்ணிட்டு போகல, விருப்பப்பட்டு தான் போனான், அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து அவள் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா, ஏன்னா ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோ ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோவோட டாக்டருமே இருக்காரு. அவருக்கு என்னமோ தெரில, ஹீரோயினை பார்க்கும்போது பிடிக்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, இவரை வந்துட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருக்க சொல்லு, எனக்கு என்னமோ அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்காங்க. கரெக்டாக வந்து டாக்டர் டோரை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரிலாம் அவளோட லேப்பில் நீ உட்காரக்கூடாது, அவர் காலை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னால் முடியும், நான் அவர் கண்டிப்பாக நடக்க வச்சிருவேன், அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்னு சொல்லும்போது நம்ம டாக்டர் சொல்கிறாரு, என்னாலே முடியல, உன்னால் எப்படி முடியும், நீ டாக்டருக்கா படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் நீங்கள் வெளில போகிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவருமே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவளோட பவர்ஸை இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக பவர்ஸை யூஸ் பண்ணும் போது அவளுக்கு வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அவளோட எனர்ஜிஸ்லாம் வேஸ்ட் ஆகுறதுனால அவள் அப்படியே மயக்கம் போட்டுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ அங்கே இருக்கான். அவனால் இப்போ எந்திரிச்சு நிற்க முடியுது, நடக்க முடியுது. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படியும் ஒன்று நடக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் பார்த்தா டாக்டரும் அசிஸ்டண்ட்டும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ நடந்து வரா. ஸோ அதை பார்க்கும்போது டாக்டருக்கே ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல என்னால் எல்லாமே முடியும்னு அப்படின்னும் போது அவர் வந்துட்டு, நீங்கள் தான் எனக்கு இனிமேல் இன்ஸ்பிரேஷனு, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் க்யூர் பண்ணேன், எனக்குமே மவுஸ் கூடல அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினுமே அதுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. ஸோ அங்கே போனால் அவங்க அப்பா திரும்பவுமே கத்திட்டு இருக்காரு, நேற்று போயிட்டு அந்த டிராகன் கிங் கும்பல் கூட எதுக்கு நீ வம்பிழுத்து வச்சிருக்க, அவங்க வந்தால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் கிங் கும்பல்லேருந்து 2 பேர் வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு, நேற்று என் பொண்ணுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சாரி கேட்டுட்டு அவளுக்கு சில கிஃப்டாக பிஸ்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கே புரியல. ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு, என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின், நீங்க நடிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு அவன் அந்த பிஸ்டல்லாம் எடுத்துட்டு போயிடுறா. இங்க பார்த்தா இந்த லிசா வந்துட்டு திரும்பவுமே வேற ஒரு கும்பலை அரேஞ்ச் பண்ணி விட்டுறா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்றதுக்காக. ஸோ அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல போயிட்டு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து உடல நிற்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை ஷூட் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, நான் இன்னும் கான்ஷியஸாக தான் ஷூட் பண்ணுவேன், என் மேலே படக்கூடாதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அந்த லிசா அரேஞ்ச் பண்ண அந்த கும்பல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயினை ஷூட் பண்ண பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுமே அவளுக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா வந்துட்டு, கண்டிப்பாக ஒளிஞ்சிருப்பா, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு அந்த லிசா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சேர்ந்து உள்ளே என்டர் ஆகுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உங்கள் பொண்ணையும் மன்னிக்க போகிறது கிடையாது, உங்களையும் மன்னிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த வீடே நம்ம ஹீரோயினோட நேமில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இப்போ பயந்துட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்த்து. அப்போ அவங்க அப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாமா, இவளை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் இப்போ மன்னிக்க போகிறது கிடையாது, நீங்கள் 3 பேரும் வீட்டை விட்டு வெளில போக போகிறீங்க அப்படின்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறா. பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல். பட் அந்த அண்ணன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவங்க ஸ்டெப் மாமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அவங்க அப்பா கால் பண்ணி, இந்த மாதிரி உன் தங்கச்சி என்ன வேலைத்தனமா பண்ணிட்டேன், எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு பேசும்போது அவன், இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேறு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். ஸோ ஹீரோயினோட குட்டி பிரதர், அதாவது லிசாவோட ட்வின் பிரதர் அங்கே வரான். ஸோ அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அவன், நான் போய் அக்கா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் உன்னை இன்னும் அனுப்பணும்னு யோசிக்கல, நீ இந்த மாதிரி பண்ணனா உன்னையும் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. கூடவே சேர்ந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே உள்ளே வந்து நிற்கிறாங்க.
அப்போ உன் பிரதர் சொல்கிறான், நீ விஷயத்தை வச்சு நான் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கூட உன்னை மன்னிச்சேன், பட் இப்போ இவங்களை வீட்டில் இருக்க உன்னால் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, ஓ அந்த விஷயம் நான் கலந்தேன் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அப்போல்லாம் ரொம்பவே பாவப்பட்ட ஒரு இன்னசென்ட் பொண்ணாக தானே இருந்திருக்கா. அவளோட பிரதருக்காக மில்க் எடுத்துகிட்டு போகும்போது இந்த லிசா தான் அதில் ஏதோ மருந்து கலக்கிறேன் அப்படின்னு விஷயத்தை கலந்துருக்கா. அதனால தான் அவனுக்கு அப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவன் உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கான். பட் எப்படியோ அவனை காப்பாற்றிருந்திருக்காங்க. அப்போது அந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோயினோட பிரதருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அந்த லிசா வந்துட்டு, நீ என்னை நம்பு, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துட்டு கோவப்பட்டு கத்தி இவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு நானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து, நான் ஒன்றையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க போகிறது கிடையாது, பிகாஸ் இத்தனை நாளாக நீ இவங்க பேச்சை கேட்டுட்டு தானே ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவன் வந்துட்டு, நீ நான் மன்னிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வெளியிலவே தான் இருப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியிலவே முட்டி போட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறான், நீ என்னாச்சு, நீ வந்துட்டு இப்போ உன் பிரதரை வீட்டுக்குள்ளே விட போகிறது கிடையாதா, அவன் ரொம்பவே பாவம், அவன் எவ்வளோ நேரத்துக்கு தான் வெளியில் இருப்பான்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போகிறா. ஹீரோவும் கூடயே தான் வரான். அவன் போய் பாத் எடுத்துகிட்டு வரான். பார்த்தா அவனோட 6 பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இன்னைக்கு நீ ரொம்ப சார்மிங்காக இருக்கா அப்படின்னு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்மளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, ஸோ அஃபிஷியலாகவே எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை தூங்க வச்சிடறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோயின் வெளில போய் பார்த்தா இன்னுமே அவளோட பிரதர் வந்துட்டு அங்கவே தான் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட திரும்ப சாரி அப்படின்ட்டு தான் கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி ஓகே, இப்போ உனக்கும் எனக்கும் ஒரு பைக் ரேஸ் வைப்போம், அதில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிடுறான். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். பார்த்தா அவனுக்கு நடுவில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது, நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சேர்ந்து தான் வராங்க. நம்ம மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை சரியாக்கிடுறா. அவன் எந்திரிச்சிட்டு, எனக்கு எப்படி இப்போ உடம்பெல்லாம் சரியாகிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் கண்டுக்காம அவன் அங்கேருந்து ஸ்பீடாக போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் மன்னிக்க வைக்கணும் அப்படின்னு பிரதர் வந்துட்டு அவகிட்ட எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, இவன் எப்படி சேஞ்ச் ஆனா அப்படின்னு. அந்த லிசாவை இந்த பிரதர் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். அதுவுமே அவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் பட் இவனை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த இருக்கான்ல, அவன் பொக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நம்ம லிசா வந்துட்டு அவகிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் சொல்கிறான், நான் உன்னை பார்க்குறதுக்காக வரல, உன்னோட சிஸ்டரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் அவளை போய் மீட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த லிசாவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், உன்னை மீட் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு. பட் ஹீரோயின் கண்டுக்காமல் இருக்கும்போது அவள் போயிட்டு அவள் கண்டுக்கவே இல்லை, அவள் ரொம்ப மோசமானவ, நீ என் கூடவே நீ திரும்ப என்னவே லவ் பண்ண அப்படின்னு கேட்குறா. அப்போது வந்துட்டு வெக்கமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட பொக்கேலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு, நான் அப்போ ஏதோ தெரியாமல் உன் சிஸ்டரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ எந்திரிச்சு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் பிக் பண்ண வந்திருக்கான். அந்த போயிட்டு, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ எதுக்கு அவளை காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணனா அவளை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோனோட பிரதருமே வந்துட்டு, அவள் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ தேவையில்லாமல் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. ஸோ பிரதருமே ஹீரோயின் கிட்ட திரும்ப பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினோட எல்டர் பிரதர் இருக்கான்ல, ஸோ அவன் கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலியே திரும்ப வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அப்போ அவன் கேட்குறான், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அப்பா அம்மாவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன், இந்த வீடவே ஃபஸ்ட்டு உன் பேர்லேருந்து மாற்றணும் அப்படின்னும் போது அந்த லிசா ஆனால் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், நீ லிசாவை கொலை பண்ணுறதுக்கு பாம்பை கொண்டு வந்து விட்டுருக்க, அவளை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, இவங்க பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்ட்டு அந்த பிரதர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின், நீ ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்ட உடனே அவனுமே அங்கே ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அவனோட குட்டி பிரதருமே நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இவனுக்குமே புரிஞ்சு போயிடுது, அவளோட ஸ்டெப் சிஸ்டர் ரொம்ப மோசமானவ, அதே மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவுமே ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டு, நீங்கள் இருக்கிற பணத்தை வச்சு வேற எங்கேயாச்சும் போய் வாழுங்க அப்படின்னு அனுப்பி விட்டாரான். எதருமே இப்போ நீங்கள் 2 பேரும் உண்மைக்கே லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிடுது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.